வணக்கம் உறவுகளே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு மேஹுயினி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ஸ்டே டு ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே காலையில் 7 மணிலேருந்து தான் இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் சமைக்கிறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் பாப்பா அவங்களுக்கு என்னென்ன லஞ்ச் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி லெமன் ரைஸும் வாழைக்காய் ஃப்ரையும் தான். கூடவே ரசமும் சூடாக வச்சுட்டேன். அவங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டது போகும் மிச்சம் இது எங்களோட லஞ்சுக்கு. புதன்கிழமை வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு வர்றப்ப கடலை விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு படி 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் காய்கறியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 3 நாளைக்கு இது சரியாக இருக்கும். மாவு தீர்ந்ததுனால அன்னைக்கு காலையில் எல்லாருமே சாப்பாடு தான் வச்சு சாப்பிட்டோம். பாப்பா அவங்க சூடாக ரசம் ஊற்றி வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டு போனாங்க. சரி, கூடவே இந்த கடலையை அவிச்சு வச்சிட்டோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றக்காக அவிச்சிருக்கேன். காலையிலே ஏன் அவிச்சேன்னா பாப்பா அவங்க வர்றப்ப கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்காக காலையிலே அவிச்சு வச்சிட்டேன். சூடாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக காலையிலே அவிச்சு வச்சிட்டேன். அந்த கடலையில் கொஞ்சம் மண்ணாக இருக்கனால அதை கழுவிட்டு 1.5 செம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். இது காலையில் சாப்பாடு வச்ச குக்கர் தான். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வேக வச்சிட்டேன். காலையில் பாப்பா அவங்க போனதுக்கப்புறம் இருக்க எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சிட்டேன். என்னோடய சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு கப்பு வச்சு அந்த கப்பில் ஒரு கவர் போட்டு வேஸ்ட்டு கவர் தான், நம்ம ஏதாவது பொருள் வாங்குவோம்ல அந்த கவரில் நான் சேர்த்து வச்சுருப்பேன். அந்த கவர் எல்லாத்தையும் அந்த கவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பேன். அதில் ஒவ்வொரு கவராக எடுத்து இந்த கப்பில் போட்டு வச்சுருப்பேன். என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த கப்பில் இருக்க கவரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது பூச்சியோ கொசுவோ ஏதோ வரும்னு சொல்லிடுறக்காக அப்பப்போ அதை மூடி வச்சுட்டு நான் ஏதாவது வேலைக்கு கிச்சனுக்குள்ளே போகிறப்ப அதை திறந்து விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில் அந்த கப்பில் இருக்க குப்பை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு திரும்ப புது கவர் மாற்றி வைப்பேன். இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் தக்காளியும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அதனால் அதை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவை இந்த காம்பு நீக்கிட்டு வச்சோன்னா ரொம்ப நாள் இருக்கும். அதனால் காம்பை நீக்கி வச்சுக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். நான் டிஷ்யூ பேப்பர் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிடுவேன். ஏன்னா அப்பப்போ ஸ்டோர் பண்ண தேவைப்படும் அப்படின்றக்காக மீஷோவில் பேக் ஆஃப் 5 இருக்கும். அதை ஆர்டர் போட்டு வச்சுக்கிடுவேன். கையோட வீடையும் கூட்டி விட்டுட்டேன். பாப்பா அவங்க போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இந்த விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த மேட் என்னோடய கையில் நானே தைச்சது. பெட்ஷீட், பழைய பெட்ஷீட் வேஸ்ட்டாக கீழே போடுற மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து ஊசி நூல் வச்சு தைச்சி வச்சுருவேன். இந்த மாதிரி மேட்டை யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் இருக்க பாத்திரத்தை ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு. அதையும் சரி விலக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் விலக்கி வச்சிட்ருக்கேன். எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் பாத்திரம் தான் அதிகமாக சேரும். நான் இப்போ யூஸ் பண்ண நிறைய பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்படி தான் பாத்திரம் சேரும்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ பாத்திரம் சேரும். பாத்திரம் நிறைய சேர்ந்தாலும் விளக்காமல் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க பிடிக்கவும் பிடிக்காது. அதை விளக்கணும் அந்த யோசனையாகவே இருக்குமா. அதனால் அப்பப்போ பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கையோட சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். இப்போ கடலை விசில் வந்துருச்சு. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். புதினா நான் முன்னாடியே காட்டியிருந்தேன். புதினா கொத்தமல்லி வச்சுருந்தோன்னு சொல்லிட்டு அம்மா வச்சு விட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு. பொங்கல் அப்போ ஒரு 2 நாள் மழை பெஞ்சிருந்துச்சு. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா இவ்வளோ புதினா வந்துருந்துச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு போய் சட்னி அரைச்சிக்கிடலாம். ரசம் தான் இன்றைக்கி ஊற்றி சாப்பிட்லான்றக்காக புதினா சட்னி அரைச்சிக்கிடலான்னு சொல்லிட்டு அதை பறிச்சுட்டு போய் புதினா சட்னி அரைச்சிட்டேன். புதினா சட்னிக்கு கொஞ்சோண்டு உளுந்து, தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு,
கொஞ்சோண்டு புளி, உப்பு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சிட்டோம்னா சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிரும். கடலையை வேக வச்சுருந்தேன்ல, விசில் வந்ததில் தண்ணி ஃபுல்லாக தெறிச்சு அடுப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் காலையில் அடுப்பு கழுவலை. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடலை அவிச்சதுக்கப்புறம் சும்மா இன்றைக்கி சோப் போட்டு கழுவலை, சும்மா ஈரத்துணி வச்சு ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நாளைக்கு அடுப்பை கழுவுற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக சும்மா தொடச்சி மட்டும் ஈரத்துணி வச்சு தொடச்சி மட்டும் எடுத்துட்டேன். ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து துணி மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி போய் கையோட அந்த வேலையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் துணி தான் இருந்துச்சு. ஒரு சில நாட்களில் அப்படியே எவ்வளோ துணி இருந்தால் அப்படியே போட்டுருவேன். எனக்கு துணி மடிக்கிற வேலையும் சுத்தமாக பிடிக்காது. சரி இன்றைக்கி கொஞ்சம் துணி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நாள் அயர்ன் பண்ண துணி வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அது வந்து அவங்களோட ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அவங்களோடதை அவங்க தான் எடுத்து வச்சுக்கிருவாங்க. அதனால் நான் எடுத்து வைக்கலை. அந்த வேலை முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தேன். சூடாக சாப்பாடு, சூடான ரசம், புதினா துவையல் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். பாப்பா அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ வேலைகள் பார்க்க முடியுது. இப்போது மணி 10:30 ஆயிடுச்சு. கடலை பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 5 to 6 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். அவங்களுக்கு ரசமும் புதினா சட்னியும் வச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு லெமன் ரைஸும் புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு வந்து கடலையும் கையோட சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். மணி 11:30 ஆச்சு. சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏலக்காய் டீ தான் போட்டு குடிச்சிருந்தோம். அவங்க வெளியில் போயிட்டு வர்றப்ப ஒரு சீப் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு அரைச்சி வச்சுருந்த வாளியை பார்த்தேன். மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி கையோட இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அந்த வாளியையும் கழுவ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு எந்த வேலை பிடிக்காதோ அதுதான் தொடர்ந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி பாத்திரம் மட்டும் எப்படி தான் எனக்கு சேரும்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் காலையில் ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் விளக்கி வச்சுட்டு போனேன். இப்போ வந்து பார்த்தா இவ்வளோ பாத்திரம் இருக்குது. சரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சாப்பாடு வச்சு காலையில் மிச்சம் இருந்த அந்த லெமன் தண்ணி வந்து இந்த சுடு சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு ரசத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸை தனியாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அந்த இருந்த லெமன் தண்ணியை மிச்சம் இருந்த சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த லெமன் தண்ணி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு வடிகட்டி வச்சுக்கிறணும். குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு, கடுகு, உளுந்து, வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இது போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு கொதிக்க விட்டோன்னா சூப்பரான லெமன் தண்ணி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பாப்பா அவங்க வந்துட்டாங்க. சின்ன பாப்பாவுக்கு 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். பெரிய பாப்பாவுக்கு 3:30க்கு முடியும். பாருங்கள் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்னு. இவங்களோட லஞ்ச் பாக்ஸும் வந்துருச்சு. இப்படி தான் இப்போ கிச்சன் இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். வந்து ஒரு 4:30க்கு மேலே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாருங்களேன் எவ்வளோ பாத்திரம். இந்த பாத்திரத்தில் விளக்கி முடிக்க எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எல்லாமே அப்படியே போட்டுட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் நான். இப்போ மணி 5. அப்படியே டீ போட்டுக்கிட்டே இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்டேன். இவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. இந்த பாத்திரத்தில் விளக்கி முடிக்கிறதுக்கே எனக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. டீ குடிச்சுக்கிட்டே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சு கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நைட்டுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டு அந்த டேவை முடிச்சாச்சு. இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது தான். அன்னைக்கு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்து பார்த்தப்ப கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. சரி வெளியில் போய் வாசலுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன்.
எனக்கு பெரிய கோலம் போட தெரியாது. நான் முன்னவே சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த மாரி சின்ன சின்ன கோலம் தான் போட தெரியும். ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுவேன். ஆனா, இந்த கோலம் மட்டும் ஏன் எனக்கு போட வரமாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாசி பருப்பு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கேன். ஒரு விசில் வச்சு இறக்கிருவேன். நான் முன்னவே சொல்லியிருந்த மாரி காலையில இந்த குப்பைய எடுத்து போட்டுட்டு, அடுத்து புதுசா கவர் போட்டு வச்சுருவேன். பெரிய குப்பை தொட்டியிலயுமே ஒரு கவர் போட்டு வச்சிருப்பேன். தனியா கவர்லாம் வாங்க மாட்டேன். நம்ம காய்கறி, பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு வர பேக்க அத சேர்த்து வச்சு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிருவேன். சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு அவரக்காய், பீன்ஸு, நூக்கல், கேரட் இது போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். எங்க பாப்பா வந்து ஃப்ரைடேன்னு சொல்ல மாட்டா. சாம்பார் டேன்னு தான் சொல்லுவா. ஏன்னா, அன்னைக்கு மட்டும் ஸ்கூல்ல யார் லஞ்ச் பாக்ஸ திறந்தாலுமே, எல்லார் வீட்லயுமே சாம்பாரா தான் இருக்கும். ஃப்ரைடேன்னு சொல்லாதம்மா, சாம்பார் டேன்னு சொல்லுமா அப்படின்னு தான் சொல்லுவா. எனக்கு காய்கறி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அத வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏதோ ஒரு ஆர்ட் மாரி தெரியும். அத கட் பண்றப்போ ஒரு சவுண்ட் டக் டக் டக்ன்னு சவுண்ட் வரும்ல, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடபிள் கட்டர் போர்டு வந்து எங்க அண்ணி எனக்கு குடுத்துருந்தா. இது வந்து அவங்க அண்ணன் வந்து அவளுக்கு 2 போர்டு செஞ்சு குடுத்துருந்தானாம். அதுல வந்து எனக்கு 1 குடுத்தா. எங்க அண்ணன் ஒய்ஃபு, எங்க அம்மாக்கு அண்ணன் பொண்ணு தான். நாங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் தான். இப்போ நூக்கள தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டா சூப்பரா இருக்கும். சிலருக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா சாம்பார் சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பார்ல போட்ட சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறணும். அப்பனா தான் சாம்பார் வந்து சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். சாம்பாருக்கு தக்காளிய பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு தக்காளிய 2 பீஸா கட் பண்ணி, அந்த 2 பீஸ 4 பீஸா கட் பண்ணிட்டீங்கன்னா, போதும். இந்த காய்கறி கட் பண்ற வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்ப, என்னோட ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ள வந்தாங்க. வந்துட்டு, "உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டிட்டு போனாங்க. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா, என்கிட்ட ஸ்டாண்டெல்லாம் இல்ல. இருக்கிற பாத்திரங்கள் மேல வச்சு அப்படிதான் நானு வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். இது வந்து ஒரு செம்ப வச்சு அதுல சாய்ச்சு வச்சு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ பாசிப்பருப்பு ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சாம்பார் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுட்டு, இந்த தக்காளி வதங்குறப்பே சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை நான் முன்னாடியே போட்டுருவேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த தக்காளி மட்டும் நல்லா வதங்கினா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த காய் வந்து நல்லா வதங்கணும் அப்படிலாம் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் தூள் போட்டு, சாம்பார் தூளும் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிருவேன். புளிக்குழம்புக்கு தனியாக, சாம்பாருக்கு தனியாக, நான்வெஜ் கிரேவிக்கு தனியாக இப்படியே அரைச்சி வச்சுருப்பேன். அதுபோல் ஏதாவது ஃப்ரை பண்ணணுன்னா அதுக்கு தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, குக்கர் மூடி போடுறப்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சுட்டா சூப்பரான சாம்பார் ரெடி. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. அடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ பாத்திரம் தான் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பாப்பாவும் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியும் சாப்பாடும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ மணி ஒரு 8 இருக்கும். சரி பால் காய வச்சு காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை பொங்க வச்சுட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டிருந்தேன். நாங்கள் வந்து சன்ரைஸ் காஃபி தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுது. அதனால் அந்த காஃபி தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 பேருக்கும் காஃபி ஆற்றிட்டு
பாப்பா 2 பேரையும் கிளப்பி விட்டுட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி குடிக்கிறத காய வச்சுட்டு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. கிச்சன் இப்படி தான் இருக்குது. சரி அவங்கள கிளப்பி விட்டுட்டு வந்து மற்ற வேலையில் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்குள்ளே காக்கா வந்து கத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த 1 மாதமாக தான் காக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் வீட்டுக்கு வர்ற காக்கா வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டுது. ஸ்வீட், கேக்கு இந்த மாதிரி பிஸ்கட் எதாவது வச்சா தான் சாப்பிடுது. பாப்பா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டு சின்ன பாப்பாவுக்கு சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பெரிய பாப்பாவுக்கு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக சாம்பார் ஊற்றி வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி காய் எதுவும் வைக்கல, அதனால் அப்பளம் மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சேன். தோசையும் தக்காளி சட்னியும் தான் இன்றைக்கி ஊற்றி கொடுத்துருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. இது போயிட்டு வந்து தான் பாப்பா அவங்கள கிளப்பி விட்டுட்டு வந்து தான் மற்ற எல்லா வேலையுமே பார்க்கணும். அவங்கள கிளப்பி விட்டுட்டு வந்துட்டேன். சரி மாவு வந்து வெளியிலே இருந்தால் கொஞ்சம் இதாயிரும் அப்படின்றக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுட்டேன். அவங்கள கிளப்பி கையோட வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு சரி கிச்சனை கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணுறேன். உள்ளே வந்து அடுப்பு எல்லாமே கழுவி விட்டுட்டேன். கவுண்டர் டாப் ஃப்ரைடேங்கிறனால தூசி எல்லாம் தொடச்சி எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். கவுண்டர் டாப்பையும் சும்மா ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அடுப்பில் அந்த ஸ்டாண்டு இருக்குல்ல அதையும் எடுத்து கழுவ சிங்குக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போது கிச்சனோட கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து சுத்தமாயிருச்சு. அடுத்து இந்த ஸ்டாண்டை கழுவிட்டு இந்த சிங்கையும் நல்லா சோப் போட்டு கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப் போட்டு சிங்க்குக்கு மேலே இருக்க அந்த குழாய், அந்த செவுரு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன், நல்லா ஸ்க்ரப்பு போட்டு. அடுத்து வெள்ளிக்கிழமை எப்பயுமே கிச்சனுக்கு இந்த மாதிரி திருநீர் பட்டையும் மஞ்சள் குங்குமமும் போட்டு எப்பயுமே இந்த மாதிரி செய்வேன். யாருக்கெல்லாம் வீடும் சுத்தமாக இருக்கணும், நம்மளும் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க, அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளில் நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, ஆனால் ஈஸியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அம்மாவோட அருமை அம்மா வீட்டில் இருக்கப்பெல்லாம் தெரியலை. நமக்கு கல்யாணம் ஆகி நம்ம அம்மா ஆனதுக்கப்புறம்தான் அம்மாவோட அருமையே நமக்கு புரியுது. அப்போ இத்தனை வருஷமாக இவ்வளோ வேலை தான் நமக்காக பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறதேவும் அப்போ தான் புரியுது. முக்கியமாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் அம்மாவோட அருமையே முழுசாக புரிய ஆரம்பிக்குது எல்லா பெண்களுக்குமே. யாருக்கெல்லாம் உங்கள் அம்மாவை பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மணி 10:30 ஆயிடுச்சு. சரி நானும் போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது வந்து லஞ்சுக்கு கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா அவங்க இந்த காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் போட்டு கொடுத்துருவேன். அப்படி இல்லாட்டி முட்டை ஆம்லேட் போடுறப்ப இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கேரட்டை துருவி நல்லா வதக்கி முட்டையில் போட்டு பீட் பண்ணி ஆம்லேட் மாதிரி ஊற்றி கொடுத்துருவேன், சாப்பிட்ருவாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எனக்கு பர்வீன் சுல்தானா மேமோட ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா, அதில் பெண் சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப என்னை யோசிக்க வச்சுச்சு அந்த ஸ்பீச் வந்து. மேம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, பெண் சுதந்திரம்னா என்ன அப்படின்னு. ஒரு பெண் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறாளோ அதையெல்லாம் செய்கிறது மட்டும் பெண் சுதந்திரம் இல்லையா. நம்ம எல்லாம் அப்படி தான் நினச்சோம், ஆனால் மேம் சொன்ன பதில் வந்து யோசிக்க வச்சுச்சு. ஒரு பெண் எதையெல்லாம் செய்ய விரும்பலையோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பது தான் பெண் சுதந்திரம், அதுதான் முழுமையான பெண் சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம எதெல்லாம் செய்ய விரும்பலை அப்படின்னு. நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயங்களை தான் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சுருப்பாங்க. நம்மளும் மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்கலைனாலும் நம்ம செஞ்சுருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயங்களை நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க மக்களை, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேரட், பீன்ஸ், அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி
கொஞ்சோண்டு பாசி பருப்பு போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா நல்லா வெந்துடும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது காய் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. சரி அதுக்குள்ளே டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுட்ருக்கேன். இது வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ, அதில் போட்ட டீ இது. இப்போது காய்க்கு தாளிக்க தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்து 1 ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் காயில் முன்னாடியே உப்பு போட்டனால உப்பு இப்போ சேர்க்கலை. இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பை சேர்த்து தான் அதில் போட்டிருக்கேன். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் வேக வச்ச காயையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும். காய் ரெடியானோடனையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சுட்டு கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் வீடை மாப் போட்டு விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை வீடை எப்பயுமே மாப் போட்டு விட்ருவேன். வெள்ளிக்கிழமை எப்பயுமே மாப் போடக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் பாப்பா அவங்க இருக்கனால பொழுதனைக்கும் வீடு கரையாக இருக்க மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும். அதனால் வீடு வெள்ளிக்கிழமை தொடச்சி விடுவேன். சாமிக்கு போட பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 6 மணி போல் சாமி எல்லாத்துக்கும் பூ போட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். ஃப்ரைடே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.